ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா உதிரியாக ஹோட்டல் ஸ்டைலில் சேமியா கிச்சடி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நான் முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் சேமியா மெஷரிங் கப்பில் 2 கப் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 2வது கப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ சேமியா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மறுபடியும் பேன் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இது செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இந்த நல்லா செவந்துருச்சு. கடுகும் பாருங்கள் வெடிக்குது. நான் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. காய்கறி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட்டு, பீன்ஸு, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி. இப்போ இது முதல்ல நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நான் குடமிளகா ஒரு 1/4 கப் அளவுக்கு வச்சுருக்கேன். அதை சேர்த்தலாம். நம்ம முன்னாடியே சேர்த்தோம்னா ரொம்ப வதங்கிரும். இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். சேமியா எடுத்த கப்புலேயே நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்துட்றேன். இப்போ 2வது கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட இன்னும் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா நமக்கு கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்குது. இப்போ நம்ம இந்த வறுத்த சேமியாவை அதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் வற்றுட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி ஓரளவுக்கு வற்றிருச்சு. இப்போ நல்லா இன்னொரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நமக்கு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா போலன்னு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூக்கிடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம சேமியா கிச்சடி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.